இந்த கேஸ்ல எல்லா உண்மைகளையுமே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உண்மையிலேயே இதுக்கப்புறம் நம்ம மல்லி, விஜய் அடுத்ததா வந்து நம்ம தீபன் சார் இவங்க எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த செய்ய போறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இந்த கொலையில அதாவது இந்த சுடர கொலை பண்ணது யாரு? அதுவும் இல்லாம இந்த பழி வந்து அந்த கத்தி மூலியமா அதாவது அங்க இருந்த அந்த கத்தி மூலியமா மல்லிய வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. மல்லி தான் இந்த கொலைய பண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லிய தூக்கி ஜெயில்ல போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் வந்து நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே இதுல வந்து மல்லிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. தீபிகா மேடம் நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே போய் அதுவும் இல்லாம உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்க வந்து எந்த லீடுமே இல்லாம வந்து தடவிட்டு இருந்தாங்க, தேடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நிறைய லீட் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி இப்போ இந்த சுடரோட கொலையில வந்து யார் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம தீபிகா மேடத்துக்கு தெரியப்படுத்தணும், இந்த ஊர் உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதையும் தாண்டி இப்போ அவங்க தம்பியோட விஷயத்துல அதாவது நம்ம மல்லி எந்த ஒரு தப்புமே செய்யல, தன்னால வந்து அவங்க தம்பி தினேஷ் சாகல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நான் இப்பவே போயிட்டு தீபிகா மேடத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன், எல்லாத்த பத்தியும் சொல்லி கடைசியில வந்து விஷயத்த வந்து நான் தெரியப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்ல மல்லி இப்போதைக்கு வந்து நீ என்ன சொன்னாலுமே கூட தீபிகா வந்து புரிஞ்சுக்க போறது கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த கேஸ்ல நீ சம்மந்தப்படல, அதாவது இந்த கேஸ்க்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நீ இந்த கொலையை பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். அதாவது நீ சொல்றத அவங்க கேட்கணும், தீபிகா கேட்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல நம்ம விஜயும் அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி படுதுன்னு நினைச்சாங்க. ஆனா இந்த ராஜேஸ்வரிக்கு தான் மிகப்பெரிய சிக்கலா போயிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாம ராஜேஸ்வரி கடைசியில இப்படி மாட்டிக்குவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது உண்மையிலேயே சுடரை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒத்துக்கிட்டாலுமே இங்க மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா எதுக்காக என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும். ஏன்னா சுடராவை கொலை பண்ணணும், இந்த ரகு கிட்ட சொல்லி கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சதுக்கான முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அந்த முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுடர் இருந்துட்டு இந்த மாதிரி 50 லட்சம் ரூபாய் நீ கொடுக்கணும், இல்ல அப்படின்னா உன்னோட ஒரு வீடியோவை நான் வெளியிட்டுருவேன், அதாவது நீ வந்து உண்மையான ரேணுகாவை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணதா உன் வாயாலேயே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தல, அந்த ஒரு வீடியோ வந்து நான் வந்து வெளியிட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிதான் அந்த சுடர் வந்து மிரட்டினாங்க. அதுக்காக தான் இந்த சுடரை வந்து கொலை பண்ணுது. அப்படி இருக்கும்போது எல்லா உண்மையுமே சொல்லணும்னு நினைக்கும் போது கடைசியில இந்த ஒரு உண்மையே சொல்லி ஆகணும், வேற வழியே கிடையாது. இந்த உண்மையை சொன்னா கடைசியில ஏற்கனவே பண்ண கொலைக்கு வந்து இந்த ராஜேஸ்வரி ஜெயிலுக்கு போற மாதிரி ஆகும். இப்போ இந்த ராஜேஸ்வரியும் மிகப்பெரிய சிக்கல் இருக்கா, கண்டிப்பா வந்து ராஜேஸ்வரி அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இருக்க போறா அப்படின்னு சொல்லலாம். அதாவது விஜயும் மல்லியும் இருந்துட்டு அவங்க நிறைய இடத்துக்கு போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம வந்து உண்மையிலேயே அந்த பையன் சொன்னது பொய் அப்படிங்கிறது தெரியும். அடுத்ததா இந்த ராஜேஸ்வரி அந்த பையன் 2 பேரையுமே பேசிக்கிட்டு இருக்கிறது, ராஜேஸ்வரி வந்துட்டு இந்த பையன்கிட்ட வந்து பணம் கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா மல்லியும் விஜயும் கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த பையன் சொன்ன லேடி வந்து அதாவது சுடரை வந்து கை காமிச்சான், சுடரை வந்து அந்த உண்மையான லேடி கிடையாது. அவன் எல்லாமே சொன்னது உண்மை, அந்த லேடி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது உண்மை. ஆனா கருப்பு கலர் காரு அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது எல்லாமே போய் பணம் வாங்குறதுக்காக இவன் பொய் சொல்லியிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து அடுத்ததான் அந்த லேடி வந்து வேற யாரும் கிடையாது, விஜயோட அக்கா ராஜேஸ்வரி தான் அப்படிங்கிற ஒரு உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம், அதிர்ச்சியான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். சரி இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம விஜயும் மல்லியும் வந்துட்டு இப்போ ராஜசூரிய ஃபாலோ பண்றாங்க. ஏற்கனவே வந்து இந்த மாதிரி உனக்கு ரூ. 100 கத்திக்கு ரூ. 2000 குடுத்ததே பெருசு அப்படி இப்படின்ன உடனே, அந்த பையன் வந்து இந்த மாதிரி இந்த கேஸ பத்தி போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க, நான் சொன்னேன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அடுத்ததா இப்போ நம்ம விஜயும் மல்லியும் வந்துட்டு இந்த ராஜேஸ்வரி எங்க போறா, அதாவது உடனடியா வந்து போன் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த கேஸ்ல எப்படி நம்ம தப்பிக்கிறதுன்னு தெரியல அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரகுவை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அடுத்தபடியா தான் வந்து இப்போ இந்த பையனை வந்து கையும் களவுமா புடிச்சிடுறாங்க நம்ம விஜயும் மல்லியும். அதே மாதிரி தீபிகாவுக்கும் வந்து போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நீங்க கிளம்பி வாங்க, வந்தே தான் ஆகணும், அதுவும் இல்லாம இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து வேற ஆள் மாதிரி சொல்றாங்க. ஏன்னா விஜயும் மல்லியும் கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வரப்போறது கிடையாது. அதே மாதிரி இப்போ நம்ம விஜயும் மல்லியும் இருந்துட்டு அதாவது இந்த ராஜேஸ்வரியை பின்தொடர்ந்து போறாங்க, பின்னாடியே வந்து இந்த தீபிகா போலீஸ் வராங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் நிறைய உண்மை தெரிய வருது. அதுவும் இல்லாம இப்போ ராஜேஸ்வரி இருந்துட்டு ரகு கிட்ட ஒரு முக்கியமான சீக்ரெட் விஷயத்த சொல்ல போறாங்க.
அதுவும் இல்லாம இந்த ஏற்கனவே ராஜேஸ்வரி இருந்துட்டு ரகு கிட்ட அந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றதுக்கு ரொம்ப பயப்பட்டேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் வெளியே வந்துச்சு, ஏன்னா சுடரோட போகட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சு. அதே மாதிரி இப்போ ரகுவும் இந்த ராஜேஸ்வரியும் கையும் களவுமா மாட்டிக்கிறாங்க. அதாவது இந்த கத்திய வாங்க சொன்னது வந்து நீதான் வந்து இந்த கொலைய பண்ணது, இந்த ஒரு பழிய தூக்கி மல்லி மேல போட பாக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லி ராஜேஸ்வரிய கையும் களவுமா பிடிச்சிடறாங்க. ஆனா உண்மை என்ன, ராஜேஸ்வரியும் ரகுவும் பிளான் பண்ணாங்க. அதாவது வீட்டுல மல்லி யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு கத்தியை எடுத்துட்டு போய் அங்க போட்டுட்டு இங்க ஒரு புது கத்தியை வாங்கி வச்சாங்க. அப்படி இருக்கும்போது இது எல்லாத்துக்குமே மூல காரணம் இவங்கதான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையிலேயே கொலைகாரன் வந்து வேற ஆளு. பட் இருந்தாலும் வந்து மல்லியோட கத்தி அங்க இருந்ததுனாலதான் மல்லிய சந்தேகப்பட்டாங்க. இப்போ அந்த கத்தியை எடுத்துட்டு போனது இவங்கதான். அதாவது இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து தெரிஞ்சிருச்சு. அது எல்லாத்தையுமே வீடியோவும் எடுத்துட்டாங்க. இப்போ மல்லியோட கத்தி, மல்லி யூஸ் பண்ற அந்த கத்தி எப்படி அங்க போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கான ஒரு பதில் கிடைச்சது. மல்லி மேல இருந்த எல்லா பழியும் நீங்கிருச்சு. அதாவது இந்த கொலையை அவங்கதான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது. ஆனா அதே சமயத்துல தீபிகா வந்து பயங்கரமான ஒரு கோவத்துல இருக்காங்க. என் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டணும்னு நினைக்கிறீங்களா? இனிமே உங்களால தப்பிக்கவே முடியாது. நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சுடரை எப்படி கொலை பண்ணீங்க? எங்க கொலை பண்ணீங்க? என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த ரகு ஏற்பாடு பண்ண ஆள் வந்து அந்த சுடரை கொலை பண்ணல. பட் இருந்தாலும் ராஜேஸ்வரி மாட்டிக்கிட்டது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ராஜேஸ்வரி மாட்டிக்கிட்டு அடுத்தடுத்து இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரப்போகுது. அதாவது உண்மையான கொலைகாரனை சீக்கிரமா நம்ம தீபிகா கண்டுபிடிக்க போறாங்க. ஏன்னா மல்லி கிட்ட இருந்து மூவ் ஆனாதான் அதாவது மல்லி இந்த கொலையை பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்க முழுசா நம்பினாதான் அடுத்த விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.